பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாதம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீதம் 37 4வது வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அல்லேலூயா. இந்த மாதம் நிச்சயம் நம் இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் அருள் செய்வார். அநேக உபத்திரவங்கள் வழியாய் நான் கடக்கிறேன், பாடுகள் வழியாய் நான் கடந்து செல்கிறேன், ரொம்ப உபத்திரவமான பாதையில் நான் கடந்து செல்கிறேன். கர்த்தருக்கு எப்படி நன்றி சொல்வது, நான் எப்படி தேவனை ஆராதிக்க கூட முடியாத அளவுக்கு மிஞ்சின பாரம் என்னை ரொம்ப அமிழ்த்து போடுகிறது என்று உங்கள் உள்ளத்தில் சொல்லுவீர்களானா, ஸ்தோத்திரம். சத்துருனுடைய ஒரு மிகப்பெரிய நோக்கம், அவனுடைய மிகப்பெரிய நோக்கம் நம்மளுடைய பொண்ணோ பொருளோ அல்லது ஜீவனோ. அவன் நம் ஜீவனே இழந்தா கூட நம்ம பரலோகத்தில் இருப்போம், அது கூட அவனுக்கு தோல்விதான். யோபுவினுடைய வார்த்தையில பார்க்கும்பொழுது, யோபு 1ஆம் அதிகாரத்துல அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீங்க தொடுகிறானால் அவனுக்கு உமது முகத்துக்கு எதிரே உண்மை தூஷிக்காம பாரும். இன்னொரு வார்த்தையை பார்க்கும்பொழுது, மறுபடியும் சொல்லும் பொழுது 2ஆம் அதிகாரத்துல, அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உண்மை தூஷிக்காம பாரும். நம்ம வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள்ல பரீட்சை என்னன்னா, நாம் தேவனை தூஷிக்கிறோமா அப்படிங்கிறத சத்துரு கவனமாக இருக்கிறான். முறுமுறுப்பு நம்ம வாழ்க்கையில இருக்கிறதா? அப்ப சத்துரு இதை தான் அவன் எதிர்பார்க்கிறான். நம்ம நாவை அவனுக்கு எப்படியாவது அவனுடைய நோக்கம் தேவனை ஆராதிக்க முடியாத அளவுக்கு, மனமகிழ்ச்சியா கர்த்தர் மேல இல்லாத அளவுக்கு, கர்த்தர் மேல ஒரு மனசலிப்பு வர அளவுக்கு அவன் போராட்டங்களை உண்டு பண்ணுகிறான். பிரியமானவர்களே, அப்ப ஒரு தீர்மானம் பண்ணுவோமா? என்ன சூழ்நிலை வந்தாலும், ஆண்டவரே உம்மை தூஷிக்க மாட்டேன், எப்படி நீ என்னை உடைச்சாலும் நான் உங்க சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவரே, நான் உங்களை மனமகிழ்ச்சி ஆராதிப்பேன். என் இருதயத்தின் வேண்டுதல்கள், என்னுடைய பாரங்கள், என்னுடைய ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்ற சித்தமுள்ளவர் என்று தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. நான் உம்மை மனமகிழ்ச்சியாய் ஆராதிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில வருகிற எல்லா சகலவற்றையும் நன்மைக்கு எதுவாக தான் செய்கிறேன். நீர் என்ன என் வாழ்க்கையில செய்ய சித்தமா இருக்குதோ அதற்கு என்னை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு குறித்திருக்கிறதை நீர் நிறைவேற்று. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஒரு நாளும் உமது முகத்துக்கு விரோதமாய் தூஷிக்கவோ முறுமுறுக்கவோ ஏன் என்னை உருவாக்கினீர், ஏன் என்னை படைத்தீர் என்று, ஸ்தோத்திரம், மண்ணானது குயவனுக்கு விரோதமாக மேன்மை பாராட்டலாகாது. நன்றியப்பா. குயவனே உங்களுடைய கரத்தில் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். நீர் வணைந்து கொள்ளும் எங்களை உங்களுடைய சித்தத்தின்படி நடத்தும். ஆண்டவர், உங்களுடைய வாயின் வார்த்தைகள், ஸ்தோத்திரம், உங்களுடைய வாக்கு திட்டங்கள் எல்லாம் எங்க வாழ்க்கையில அப்படியே நிறைவேறுவதாக எங்க கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்ற வார்த்தையின்படியே இந்த மாதம் எங்களை நீர் ஆசீர்வதிக்க போறபடினால உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில். Thank you. God bless you.